முக்குக்கு இப்ப துணி கடை வந்துருச்சு. இதுக்கு நடுவில் நான் வந்து டெக்ஸ்டைல் ஷோரூம் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எனக்கு இதை படிச்ச உடனே எனக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வந்து தங்கமேல் ரமேஷ் சார் ஒரு வாட்டி சொன்னதான் ஞாபகம் இருக்கு. அவர் ஒரு நாள் கார்ல போயிட்டு இருக்காரு. அப்ப அப்படியே யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு ஃப்ரெண்டு கேட்டாராம், ஒரு ஸ்கூலை விட்டு அப்படி நிறைய பொம்பளை பிள்ளைங்க நடந்து போயிட்டு இருந்தாங்களாம். அப்ப பார்க்க போகும்போது அப்படின்னு இருக்க போகும்போது ஏன் இப்படி பாக்குறீங்கன்னு கேட்கும்போது, இவ்வளவு பேர் போறாங்களே, இவ்வளவு பேருக்கு நான் எப்படி கொலுசு சப்ளை பண்ண போறேன், இவங்களாம் வளர்ந்தா நான் எப்படி நெக்லஸ் சப்ளை பண்ண போறேன்னு யோசிச்சு தான் இத்தனை கடைகள் திறந்தீங்கன்னு சொல்லி சொல்றாரு. அதே மாதிரி தான் இப்ப நாங்களே எடுத்துட்டோம்னா ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 25 லட்சம் கார்மெண்ட்ஸ் விக்கிறோம். இன்னைக்கு 130 கோடி பேர் இருக்கிறாங்க. 130 கோடி பேர் வருஷத்துக்கு ஒரு Dress எடுத்தாங்கன்னா கூட நாங்க 25 லட்சம் கார்மெண்ட்ஸ் விக்கிறோம்னா நாங்க 25 லட்சம் பேருக்கு ஒரு Dress சப்ளை பண்ணோம்னா கூட 100.2% தான் அட்ரஸ் பண்ணிருக்கிறோம். 20 கடையை வச்சே கூட ஒரு Dressக்கு ஒரு வருஷத்துக்கு. ஆனா இன்னைக்கு எல்லாம் எத்தனை பேர் எத்தனை Dress எடுக்கிறாங்க, எத்தனை மக்கள் இருக்காங்கம்மா, இது எவ்வளவு பெரிய மார்க்கெட் இருக்குன்றத அப்படி பார்த்துக்கலன்னா நம்மளுக்கு இந்த தெருவில் இருக்க கடை மட்டும் தான் கண்ணுக்கு தெரியுமே ஒழிய மார்க்கெட்ல இருக்க ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம கண்ணுக்கு தெரியாது. சோ துணிக்கடை நீங்க ஆரம்பிக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நிறைய கேப் இருக்கு. கரெக்டான பிசினஸ் பிளான், சேல் பிளான் வச்சு யூனிக்கான ப்ராடக்ட்டை வச்சு கண்டிப்பா துணிக்கடை போடுங்க. அதுக்கான கஸ்டமர்ஸ் இந்தியா ஃபுல்லா நிறைய இருக்காங்க.